ஏன் ஸ்னேகா, ஈவினிங் தானே ஃபங்க்ஷன்னு, எதுக்கு இப்போவே போகிற? இல்லைங்க, அவ தான் கூப்பிட்டா கூட மட ஒத்தாசைக்கு. நீ மாசமாக இருக்கிறது மறந்துட்டாளா என்ன அவ? சரி, சும்மா வேலை செஞ்சிட்ருக்கேன்னு பிள்ளைய கவனிக்காமல் விட்டுறாத. பார்த்து பத்திரமா இரு. நான் உன்னை விட்டுட்டு கிளம்பிடுவேன், சரியா? ஈவினிங் வரேன் ஃபங்க்ஷனுக்கு, மீராவையும் கூப்பிட்டுட்டு ரெடி பண்ணி. சரிங்க. ஹே, அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்னேகா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? அடடே, சாரிப்பா, நீ மாசமா இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அது தெரியாம உன்னை போய் ஹெல்ப்க்கு கூப்பிட்டேன் பாரு. ஐயோ ஐயோ, என்ன சொல்லணும். சரி, எப்படி இருக்கியா? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்லாம் போறியா? நான் நல்லா இருக்கேன். நீ செக்கப்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கேன். நீ என்ன சேலை இப்போவே கட்டிட்ட? இப்போவே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குதா என்ன? அட நீ வேற ஏன் நீ சேலை கட்டி பார்க்கலான்னு சும்மா பார்த்தேன். அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு, சூப்பராக கட்டிட்டேன். இப்போ திரும்ப கழட்டிட்டு ஃபங்க்ஷனில் கட்டணும்னா அவ்வளோதான், கன்றாவியாக இருக்கும். அதான் அப்படியே கட்டிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த பிள்ளைங்களை வேற குளிப்பாட்டணும். சேலையை கட்டிட்டு எப்படி குளிப்பாட்டுறது? அதான் உன்னை கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, உன்னால் முடியாதே. ஹே, இதில் என்னடி இருக்கு? நான் குளிப்பாட்டுறேன். வேணாம், நீ ஒரு இடத்துல உட்காரு. அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டம். நீ உட்காரு ஒரு ஓரத்தில். பேசாம முத்துப்பாட்டிக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? அட ஆமாம், முத்துப்பாட்டியை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, முத்துப்பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன். இதுக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு வேணுங்கிறது. இதில் என்னடி இருக்கு ரீஹானா? சரி, குழந்தை எப்படி இருக்கு? எத்தனை மாதம் ஆகுது? 9 மாதம் ஆரம்பிக்க போகுதுடி. அடுத்த மாதம் வளகாப்பு போடலான்னு இருக்கோம். நீ வந்துடு, சரியா? இன்ஷால்லா டி, வந்துடுறேன். ஏண்டி ஸ்னேகா, என் புடவை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. நல்லா கட்டியிருக்கேனா? சூப்பராக கட்டியிருக்கேன் ரீஹானா. இது என்னது சைடில் தொங்குது? ஓ, சாரியில் போடுவாங்களே, சூப்பராக இருக்கு. மேட்சிங்காக வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணன். செம்மையாக கட்டியிருக்கேன். இதே மாதிரி நெக்லஸ் என் வீட்டுக்கார் என் வளகாப்புக்காக வாங்கி வச்சுருந்தாருடி. அதே மாதிரி இருக்கு. நல்லா அழகாக கட்டியிருக்க. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. உன் கலருக்கு எடுப்பாக இருக்கு. நல்லா தானே இருக்கும். என் வீட்டுக்காரர் சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்தாரு. 20,000 ரூபா சேலை. 20,000மா? அப்பா, செம்மையாக இருக்குது. சரி, நம்ம பேசிகிட்டே இருக்கோம். பிள்ளைங்களை போய் நான் பார்த்துட்டு வரேன். எங்கே இருக்குதுங்க பிள்ளைங்க? இதோ அந்த ரூமில் தாண்டி இருக்குது. தூங்கிட்டு இருக்குதுங்க போல இருக்கு. மெதுவாக போ. சரி, பார்த்துக்கிறேன். இது மாதிரி தான் நானும் மீரா பிறந்தப்போ சொல்லிகிட்டு இருப்பேன். எல்லாம் என்னை திட்டுங்க. இப்போ புரியுது எனக்கு. அட குட்டிங்களா, சமத்து குட்டிங்களா, முழிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? தங்க கண்ணு, உங்க அம்மா உங்க பேருங்களே சொல்ல மாட்டா. ஃபங்க்ஷன்ல தான் சொல்லுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாளே, என்னன்னு கொஞ்சிருக்கு. செல்லக்குட்டி, தங்கமே, என்ன பண்றீங்க? 2 பேரும் தூங்கலையா? உங்க தொட்டி அழகா இருக்கே. யாரு வாங்கி கொடுத்தா? அத்தா வாங்கி கொடுத்ததா? அழகா இருக்கே. என்னது இது வெள்ளை கலர்ல மேல? ஓ, அந்த நெட்டா கொசு கடிக்காம இருக்க. சரி, ரொம்ப அழகா இருக்கு. சில பிள்ளைங்களா, இது என்ன முழிச்சிட்டு இருக்குங்க, இவ தூங்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன். அடடே, முத்துப்பாட்டி வந்துட்டீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஸ்னேகா, நீயும் இங்கே தான் இருக்கியா? எப்போ வந்த? இப்போதான் பாட்டி. சரி, பிள்ளைங்க எங்க? சட்டுப்பட்டுன்னு குளிப்பாட்டிட்டு போகணும், எனக்கு வேலை இருக்கு. அட சமத்துக்கிட்டீங்களா? 2 அழகான பொம்பளை பிள்ளைங்க. அப்படியே உன் சாயல்ல இருக்கு ஸ்ரீஹானா. அழகா இருக்கு. ஒன்று அப்படியே உன்ன மாதிரி இருக்கு, ஒன்று அப்படியே உன் வீட்டுக்கார மாதிரியே இருக்கு. ஏண்டி அம்மா, அரட்டை புள்ள பெக்க தெரியுதுல்ல. இதெல்லாம் குளிப்பாட்டெல்லாம் கற்றுக்க மாட்டீங்களா? முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சேலையை எடுத்து கட்டி வச்சிருக்கேன். என்ன பிள்ளைங்கள போங்க. செல்லமே, தங்கமே, வாங்க குளிக்க போகலாம், வாங்க போகலாம். ரீஹானா, இந்த புது துணிமணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபங்க்ஷனில் இந்த ட்ரெஸ்ஸே போட்டு விடு, சரியா? நல்லா இருக்கும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். சரிடி, நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸே நான் பிள்ளைங்களுக்கு போட்டு விடுறேன். முதல்ல நீ உட்காரு ஒரு இடத்துல. உட்காந்துட்டியா? சரி, இரு, உனக்கு குடிக்க ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். எம்மாடி ரீஹானா, இங்கே வா. இந்த பிள்ளையோட துணியை கழட்டி பிள்ளைய கூட ஒவ்வொரு பிள்ளையாக குளிப்பாட்டுற போதும் இந்த குட்டியை குளிப்பாட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த குட்டியை சட்டுப்பட்டுன்னு கொடு. என்னடி இது, சோப்பு வச்சிருக்கியா? சோப்பெல்லாம் கை குழந்தைக்கு போடுவாங்க. ஏண்டி, பெரியவங்களுக்கே சோப்பு போடாதீங்கன்னு அவ்வளோ சொல்லுறேன், எங்கே கேட்குறீங்க? சரி, இந்த சோப்பெல்லாம் வேணாம். கடலை மாவு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா. 2 பிள்ளைங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வா. ஒவ்வொரு வாட்டியுமா போயிட்டு இருக்காங்க முத்துப்பாட்டி. இது எப்படி இருக்கு? சோப்பு கீப்புன்னு அதெல்லாம் போட்டால் பிள்ளைங்களுக்கு கண் எரியும், உடம்பு எல்லாம் அலர்ஜி ஆகும். எதுக்கு அதெல்லாம் பழவிட்டு? சரி, இந்த கடலை மாவை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி
கலக்கி நான் குளிப்பாட்டுறேன், நீ போய் அந்த பிள்ளைய பாரு அழுதுட்டு இருக்க போகுது. தண்ணி ஊற்றணுன்னே பாரு இந்த குட்டிக்கு அழுகையா. வேண்டாண்ட தங்கம், குளிக்க தானே போகிறோம், அழுக்கெல்லாம் போகணும் இல்லையா? அழக்கூடாதுடி தங்கமே, நல்லா ஜாலியாக குளிக்கலாம். நீங்கள் குளிச்ச உடனே உங்கள் தங்கச்சியும் குளிக்கணும். அம்மாடி அழக்கூடாது. இங்கே பாருங்க, கடலை மாவு கலக்கிட்டேன். அழக்கூடாது. சரிடமா ஆடாதீங்க. இதோ முடிஞ்சிருச்சு. ஏன் அழுவுறீங்க இப்படி? பாட்டி குளிப்பாட்டிட்டு தானே இருக்கேன், அழாதீங்க தங்கமே, அழாதீங்கடிமா. அம்மாடியோ முடிஞ்சிருச்சுடி, அவ்வளவுதான். தண்ணி ஊற்றிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. செல்லம் குளிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் தங்கச்சியை குளிப்பாட்டலாமா? ஓ சரிடம்மா, முடிஞ்சிருச்சு. அம்மா குளிச்சாச்சு, அம்மா குட்டி குளிச்சாச்சு. அம்மாவை டவல் எடுத்துட்டு வர சொல்லலாமா? எப்படி மரியானா, டவல் எடுத்துட்டு வாமா, குழந்தை குளிப்பாட்டிட்டு இன்னொரு குழந்தைய எடுத்துட்டு வா டக்குன்னு. அடிக்குட்டி, அம்மாட்ட போனோன்னு திருப்ப பாரு. சரி இன்னொரு பிள்ளைய டக்குன்னு கூப்பிட்டு வா, குளிப்பாட்டிடலாம். அது என்ன பாடுபடுத்த போதோ தெரியல. பாரு என் சேலை எல்லாம் ஈரமாக்கிடுச்சுங்க. குட்டி தங்கம், என்ன பண்றீங்க? உங்க கூட பிறந்த அக்கா என்னடானா அழுதுகிட்டே இருக்காங்க, நீங்க சிரிக்கிறீங்களா? 2 பேரும் வித்தியாசமா தான் இருக்கீங்க. அடிக்குட்டி அழகா சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குளிச்சுட்டே இருக்கணுமா, தண்ணியில விளையாடணுமா? நல்லா இருக்குதா? சரி பார்த்து திருப்புறேன் பாட்டி. அம்மாடி இங்கே பாரு, இந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ எனக்கு தான் ஊற்ற தெரியாமல் ஊற்றுன மாதிரி என்னமோ பின்னாடி பேசிகிட்டு இருந்தீங்க. எனக்கு கேட்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த குழந்தை சிரிக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க? அம்மாடி தங்கம், அழகா சிரிக்கிறீங்களே. அம்மாடி ரீஹானா, பிள்ளைங்கள 2 பேரும் நல்லா சுற்றி போட்டுருமா. ஃபங்க்ஷனில் யார் கண்ணும் பட்டுறாம பார்த்துக்கோ. ஒரு பிள்ளை அழுவுது, ஒரு பிள்ளை சிரிக்குது. கண்ணு வச்சிருங்க, கண்ணு வைக்கிறது பொல்லாததுமா, சுற்றி போட்டுரு. அடக்குட்டி, இந்த குட்டி பாரு, தண்ணி நிப்பாட்டினோன்னே எப்படி அழுகுதுன்னு. சரி சீக்கிரம் இருந்தா பிள்ளைங்களை ரெடி பண்ணு, நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. ஸ்னேகாமா, உனக்கும் புள்ள பிறந்தனே சொல்லு. குளியல் நான் தான் போடுவேன், முத்துப்பாட்டி தான் போடுவேன்னு சொல்லி வை பிள்ளைகிட்ட, சரியா? சரிடிம்மா, வரேன், நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன், அப்புறம் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் முத்துப்பாட்டி. ஸ்னேகா, கொஞ்சம் பிள்ளைங்களை ரெடி பண்ணுறியா? நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன், பிள்ளைங்களுக்கு பசி வந்துடும். சரிடி, ட்ரெஸ் எல்லாம் இங்கே தானே இருக்குது, நான் எடுத்து போட்டு விடுறேன். ஹலோ சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின் என்னன்னா, சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்த புடவையோட விலை என்ன? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா tinyshow18@gmail.com மெயில் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வீடியோ வரும் சிட்டீஸ், மறக்காமல் பாருங்கள். பாய்.